ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் மூனை கண்பாலா. இன்னைக்கு நான் வந்திருக்கிற இடம் கையில இருக்கிற இந்த கலர்ஃபுல் சின்ன பானையிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் இந்த சின்ன பானை வந்து ஒரு சாம்பிள் தான். நம்ம இந்த கடைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஜானகி ஹோல்சேல் ரீட்டைல் ஷாப் வந்து பாத்தீங்கன்னா மண்பானை சம்பந்தமான மண் சம்பந்தமான பொருட்களை வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரீட்டைலையும் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க ஆயிரக்கணக்கான மண் சம்பந்தப்பட்ட கலெக்ஷன்ஸ் இங்க இருக்கு. இந்த பிசினஸ்ல எப்படி வந்து உஷாக்கா அவங்க 3 தலைமுறையா பண்ணிட்டு இருக்காங்க. இது பிசினஸ்னே சொல்லக்கூடாது, அது சேவை தான். இந்த உஷாக்கா கடையில என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சு போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போறோம். அக்கா வணக்கம்க்கா. அக்கா, உங்களை பார்க்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவா இருக்கிறீங்க. எத்தனை மணிக்கு காலையில இருந்து இந்த வேலையெல்லாம் ஆரம்பிப்பீங்க? 5 மணிக்கு காலைல எழுந்துருவோம். நைட்டு படுக்கிறதுக்கு 2 மணி 3 மணி ஆயிடும். பொங்கல்னால இந்த ஒரு மாசம் இந்த மண்பானைன்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து பேசுவாங்க, நான் வந்து தாய்மண், நான் வந்து இந்த மண்ணை காப்பாத்துறேன் அப்படின்வாங்க. ஆனா பாத்தீங்கன்னா நீங்க தான் வந்து தலைமுறை காலமா உங்களோட துறை சார்ந்து பரம்பரை சார்ந்தவங்க இந்த மண் சம்பந்தமான விஷயத்தை விடாம அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன? சின்ன வயசுல இருந்து இந்த களிமண் கூடயே விளையாடி களிமண்லயே விளையாடி பழக்கமாயிடுச்சு. அதனால என்ன இது ஒரு பிசினஸாவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்க இருந்து எல்லா ஊருக்குமே அனுப்புறோம். நம்ம கொடுத்தாதான் அவங்களுக்கு அந்த கார்த்திகை தீப விளக்காகட்டும், இறந்தவங்களுக்கு அந்த கொல்லி பானை ஆகட்டும், எல்லாமே இங்க இருந்தா நம்ம எல்லா ஊருக்கும் அனுப்புறோம், வெளிநாடுகளுக்கும் அனுப்புறோம். அக்கா, ஆனா நான் கேள்விப்பட்டிருக்கேன், சென்னையில நானே பார்த்துருக்கேன் மண்பானை பண்ற இடம்ல. ஆனா இப்ப விசாரிச்சு எங்கேயுமே பண்ற இடமே இல்லை. ஆனா ஒரு கடைகள் மட்டும் தான் பார்க்க முடியுது. அப்ப நீங்க எப்படி பண்றீங்க? நம்ம வெளியில இருந்து எடுத்துட்டு வரதாமா. நம்ம ஈசிஆர்ல இருக்கு சாய் தெரக்கோட்டால, அங்க ஒரு யூனிட் வச்சிருக்கோம், சின்னதா வச்சிருக்கோம். ஆர்டர்ஸ் மட்டும் செஞ்சு கொடுக்குற மாதிரி வச்சிருக்கோம். மத்தபடி இவ்வளவு பானை 1000 பானை 2000 பானை எல்லாம் சின்ன சின்ன கிராம விவசாயி கிட்ட இருந்து, கிராமத்துல பண்ற உடையாரு யார் இருக்கா அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து இங்க கொடுக்கறது. அக்கா, இப்ப இதுக்கு வந்து ஏதாவது சீசன் இருக்காக்கா? ஆமாமா, இங்க பொங்கல்னால இன்னும் கொஞ்சம் அதிகமா எடுப்பாங்க. மண் பானையில இருந்து குழம்பு சட்டி, பருப்பு சட்டி எல்லாமே. சில ரேட்டுன்னுவாங்க, பட் இதுக்கான இந்த உழைப்புக்கு வந்து ஈடே கட்ட முடியாது. ஏன்னா மண்ல இருந்து அது பொருள் கிடைச்சாதான். இதுக்கான வந்து ரேட்லாம் எவ்வளவு ரேட்ல இருந்து எவ்வளவு அதிகமான ரேட் வரும்? 20 ரூபாய்ல இருந்து 500 1000 தான் ரேட்டே கண்டி. மண்பானையை பொறுத்த வரைக்கும் ரேட் ஏத்தவே முடியாது. ஏன்னா அது 100 ரூபாய்னா சட்டி 100 ரூபாய்க்கு வாங்கியே பழக்கப்பட்டாங்க ஜனம். அந்த 100 ரூபாய் என்னக்கா இது போய் 150 ரூபாய் 200 ரூபான்றாங்க. அதுக்கு உண்டான வெளியில இருந்து வர்றது கேரளா சட்டி அங்கிருந்து வர்றதுனால மண்டி கூலி ஒரு சட்டிக்கு 20 ரூபா 30 ரூபா கூட ஆகும். எல்லா விதமும் கிடைக்கணுமே இதுக்காக இந்த பொங்கலுக்காக எல்லா ஊர்ல இருந்தும் வாங்கி வைப்போம் கலெக்ஷன்ஸ். வருஷத்துக்கு ஒரு முறை பொங்கலுக்காக எடுக்கிறதுன்னு வருவாங்க. ஒரு எவ்வளவுதான் பத்திரம் பண்ணி அமிச்சாலே வந்து கொரியர்ல அதை உடஞ்சிருச்சு இதை உடஞ்சிருச்சுமா. நீங்க வந்து மண் பொருள் அது எப்படி நீங்க கொரியர் அதெல்லாம் எப்படி அனுப்புவீங்களா? எல்லாம் உட்டன் பாக்ஸ் தான். நம்ம காட்டன் பாக்ஸ்னா 5 லேயர்ஸ் 7 லேயர்ஸ் பாக்ஸ்ல அனுப்புறோம். உட்டன் பாக்ஸ்னா கொஞ்சம் உடையாத போது நல்லா தர்மாகோல் வச்சு பபிள் டிராப் போட்டு அனுப்பி விடுவோம். இதுக்கு முன்னாடி உங்களோட டீம் எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க? நமக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்க. இப்போதைக்கு நம்ம சர்க்கிள்ல கிட்ட கூட பக்கத்துல வேலை செய்யறவங்க 40-45 பேர் இருக்காங்க. இப்ப இந்த மண்பானை பொருள்ல வந்து பாத்தீங்கன்னா பல பேர் வந்து கஸ்டமைஸ்டு கேட்பாங்க, எனக்கு இது மாதிரி வேணும், அது மாதிரி அவங்களுக்கு ஒரு விஷயம். அது மாதிரி மண்பானை சம்பந்தமா மண்பொருள் சம்பந்தம் பண்ணி கொடுக்க முடியுமா? கண்டிப்பா கஸ்டமர்ஸ் பண்ணணும் தான் நான் பனையோட ஸ்டார்ட் பண்ணது யூனிட். ஏன்னா வெளியில இருந்து எல்லாமே ரெடி பண்ண முடியாது. என்னென்ன பொருள் தேவை, என்ன மாதிரி மாடல் வேணும், டெக்கரேட்டர் ஐட்டம்ஸ் வந்து அவங்க அதிகமா கேக்குறாங்க. ஒவ்வொரு டெக்கரேஷனும் சும்மா போட்டோ காப்பி பார்த்து எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. அதுக்குன்னே தனி யூனிட் சாய் தெரக்கோட்டான்னு பனையூர்ல வச்சிருக்கோம், சொந்த சூளையே. ஓகே ஓகே. சொல்லுங்க, ஜென்ரேஷன் எல்லாம் மாறி போயிடுச்சு. இப்போ அது வந்து அந்த காலம் மாதிரி இந்த காலம் எல்லாம் இல்லைன்றாங்க. பட் உங்களோட பிசினஸ் எப்படி இருக்குக்கா? இது வந்து இப்ப இருக்கிற இளைய தலைமுறைகள் எப்படி இதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க? அதை பத்தி. இளைய தலைமுறை ஆதரவு கொடுக்குறாங்க. இந்த தொழிலுக்கு வந்து இப்படி ப்ராப்பரா உட்கார்ந்து சம்பாதிக்க முடியாது. இந்த அளவுக்கு இறங்கி வர மாட்டாங்க. கண்டிப்பா இறங்கி வர மாட்டாங்க. இப்போதைக்கு வீட்டுல ஃபேன் காத்துல உட்காரணும், இப்படிதான் வந்து ட்ரெண்ட் மாறி போச்சு. ஒரு ரூம் போட்டு ஏசி ரூம் போட்டு ஸ்டிக்கர் ஒட்டி சம்பாதிக்கணும் அப்படின்ற ட்ரெண்ட் ஆகி போச்சு. அதனால அதுக்கு ஏத்த மாதிரி ஜனங்க அப்படிதான் மாறுறாங்களே கண்டி நம்மள தேடி வர ஜனம் வந்துட்டு இருக்காங்க. ஓகே, இந்த ஹோல்சேல் ரீட்டைல்ன்றாங்க. நீங்க சொல்ற ஹோல்சேல்னா அது எப்படிக்கா? இந்த பானை நம்மளால 50 ரூபாய்க்கு கொடுக்க முடியும் ஹோல்சேல்ல. ரீட்டைல்ல வந்தாங்கன்னா 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனா அதுல எத்தனை உடையுது கொடதல் போட்டு நம்ம 80 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அவ்வளவுதான் விஷயம். ஓகே, இது ஒரு ஹோல்சேல் பிசினஸ். ஓகே, இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து புது தொழில் தொடங்கணும், இல்ல ஏதாச்சும் ஒரு கண்டினியூஸ் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ உங்க மூலமா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏதாச்சும் இருக்காங்க? இல்ல இப்ப நிறைய பேர் உட்காந்து ஆன்லைன்ல பண்றாங்க. தெரக்கோட்டா அதிக பேர் வாண்டட்ல இருக்கு. அதனால வராங்க, போட்டோஸ் எடுத்துட்டு போறாங்க. அவங்க பாட்டு அவங்க ஆன்லைன்ல பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம கிட்ட என்ன ப்ராடக்ட் அவைலபிளோ அதை கேட்கறாங்க, போட்டோஸ் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை ஆன்லைன்ல அப்லோட் பண்ணி வந்து எடுத்துட்டு போய் கொண்டு போய் அவங்க பேக் பண்ணி
அவங்க கொடுக்குறாங்க. ஓகே அக்கா, உங்களோட ஸ்லாங்கே சூப்பரா இருக்கு. உங்களோட என்ன படிச்சிருக்கீங்க? நாங்க வித்யோதயா ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க. நாங்க வித்யோதயான்றதுல பெருமைப்படுறோம். உண்மையிலேக்கா, ஏன்னா வித்யோதயால முடிச்சுட்டு மோர் தென் 100 years தாண்டி அது வித்யோதயா. ஓ ஃப்ரெண்ட்ஸ், அந்த வித்யோதயா ஸ்கூல் வந்து நுங்கம்பாக்கத்தோட லேண்ட்மார்க்கு. அவங்களோட அலுமினஸ் வந்து பல பேர் வந்து பல பிஸ்னஸ் பண்ணி பார்த்துருக்கேன். உண்மையிலே ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட்டுக்கா. ஏன்னா இப்போ இருக்கிறது வந்து இருக்கிற தொழிலை விட்டுட்டு வேற தொழில் போகலான்னு நினைக்கிறதுல கண்டிப்பா வந்து அந்த ஸ்கூலோட பேரை கண்டிப்பா காப்பாத்துருங்க. ஏன்னா நீங்க இன்டர்வியூ கொடுக்கும் போதே கண்டிப்பா அந்த MBA படிச்சு முடிச்ச பிஸ்னஸ் அந்த ஒரு என்டர்பிரினர் கொடுக்குற விஷயம் தான் நீங்க என்கிட்ட கொடுக்குறீங்க. அக்கா வந்து சமைக்க தெரியாதவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா மண்பானையில் சமைச்சா தன்னால அந்த மண்பானை அவங்களுக்கு வந்து ருசி கொடுத்துரும். ஆனால் ஒரு சில டாக்டர்ஸ்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இது மாதிரி வந்து மண்பானைலாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாசத்துக்கு மேலே அதை யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு இருக்கிற ஏதோ பாக்டீரியா ஏதோ ஒரு விஷயம்லாம் சொல்றாங்க. உங்களை பொறுத்தவரை அது என்னக்கா நிஜமா? அது இல்லம்மா, மண்பானை நல்லா சமைக்கிறது முன்னாடி ஹீட்ல வைக்கணும். நம்ம ஹீட்ல இப்ப எங்க இருக்கு நம்மளுக்கு அது ஹீட் கிடையாது. டைரக்ட் சன்லைட்ல பாத்திரம் கழுவி யாரு வைக்கிறோம்? எல்லாமே பிளாஸ் சிஸ்டம் ஆயிடுச்சு வீடு. அதனால அந்த டைரக்ட் சன்லைட் படுறது இல்லை எந்த ஒரு பாத்திரத்துலயுமே நம்மளுக்கு. அதனால பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகுதுன்னாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம எடுத்து ரெண்டாவது ஹீட் பண்ணும் போது நல்லா ஹீட் ஆயிடும். ஸோ அதுல இருக்க ஜெர்ம்ஸ் எல்லாமே போயிடும். உங்களுக்கு அந்த உடையிற முட்டை எல்லா மண்பானையும் யூஸ் பண்ணலாம். மண்பானைக்கு இத்தனை மாசம் யூஸ் பண்ணணும் இவ்வளோன்ற கேரண்டி எல்லாம் கிடையாது. மண்ணுக்கு இருக்கிற முட்டை அது எவ்வளவு பழக 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 அவ்வளவு மருத்துவம் தான். அந்த காலத்துல மாமியார் பழகி கொடுப்பாங்க, மண் சட்டி கொண்டு வந்து மருமக சமைச்சுட்டு இருப்பாங்க, பழக தெரியாதுன்றதுனால. அக்கா, இப்போ வந்து உள்ள பாத்தீங்கன்னா நிறைய அந்த கொலு பொம்மைகள், அப்புறம் வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா கடவுளோட சிலைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் எப்படிக்கா? இதெல்லாம் எந்தெந்த ஊர்ல இருந்து வரும்? காஞ்சிபுரம் எடுக்கிறோம், திண்டிவனம், விழுப்புரம் எல்லா ஊர்ல இருந்து வருது. பெயிண்டர்ஸ் நம்ம கிட்டே இருக்காங்க. ஸ்பெசிபிக்கா எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக அந்த கொலு பொம்மைகளும் அனுப்பிட்டு இருக்கோம். எல்லாமே A to Z மண்பானைன்னு இல்லாம இந்த ரிலிஜியஸ் டைப் எது வேணா, தீபாவளிக்கு, கார்த்திகை, கொலு பொம்மைகள், விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி இப்ப உங்களுக்கு ஜான்வரியில இப்ப விநாயகர் கரைக்கிற விநாயகர் எக்ஸ்போர்ட்டிங் ஆரம்பிச்சிடும். வெறும் கரைக்கிற விநாயகர். ஏன்னா வார் நடக்குது, 6000 மைல்ஸ் தாண்டி போறாங்க அப்படின்னும் போது ஜான்வரி பிப்ரவரியில எடுத்துருவாங்க பீசஸ். சூப்பர்க்கா. இங்க வந்து பார்த்தேன் ஒவ்வொரு சீசனுக்கு பொங்கல்னா பானை, வெயில் காலனா அந்த வாட்டர் ஃபில்டர், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குக்கா. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எவ்வளோ கடைகள் இருந்தாலும் அது நேரடியா அதோட ஆர்ஜின் கடையை கண்டுபிடிக்கணும்னாக்கா உங்க கடையை தேடி வந்தேன். ரொம்ப சந்தோஷம்க்கா. உங்களோட பிஸி ஷெடியூல்ல நீங்க உங்களோட உழைப்பான நேரத்துல எனக்கும் வந்து வீடியோ ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்த ரோட கிராஸ் பண்ணும்போது நேருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு ஆரோக்கியமா வாழணும்னா மண்பானையில சமைச்சு சாப்பிடுங்க. எங்க பாத்தீங்கன்னாலும் மண் பொருளை மட்டும் விட்டுறாதீங்க.